அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்த மாதிரி தகைசால் தமிழர், தோழர் நல்லகண்ணு, மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் 2 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. பேசலாம் வேண்டாம், நீங்கள் வந்துட்டு திறந்து வச்சுட்டு போனால் போதும், நீங்கள் வர்றதே எனக்கு பெரிய பெருமை தான், நம்மளை ஞாபகத்தில் வச்சுருப்பாரா. இன்னைக்கு இருக்கிற அரசியலில் ஒரே ஒரு நேர்மையாளன் உயிரோடு இருக்காரு அப்படின்னா அது வந்து ஐயா நல்லகண்ணவர் தான். அமித்ஷாவும் இந்து, மோடியும் இந்து, வி.கே. பாண்டியனும் இந்து. நீயும் இந்து தானே, அவரும் இந்து தானே. ஒரு இந்து ஒரு குஜராத்தை ஆளக்கூடாதா? உன்னுடைய பார்வையில், உன்னுடைய தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு இந்து ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் ஆளக்கூடிய தகுதி நீ இருக்குல்ல? இவருக்கு 77 வயசு ஆகுது. நாளைக்கு இவர் இறந்து போயிட்டா கார்த்திகேய பாண்டியன் வந்து முதலமைச்சர் வரது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு தமிழன் கையில் ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் இதை சொல்றாங்க. இதே அமித்ஷா அவர்கள் தான் சொன்னாங்க, ஒரு தமிழன் வந்து பிரதமர் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு, அதனால பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்தா கேட்கறாங்க. அவர் வந்து ஒரு பொதுப்படையா தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டை குறிவைக்கிறார். அதுக்கான காரணம் என்னன்னா, பாண்டியன் தமிழ்நாட்டுக்காரு, இதை வேண்டுமென்று திரித்து பேசுகிறார்கள்னு சொல்லி பாஜகவினர் அவங்களுடைய தரப்பு வாதங்கள் முன்வைக்கிறாங்கல்ல. இப்போ தமிழர்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரமோ ஒரு வாளோ தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தங்க திருட்டு வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ நீங்களும் வந்து தமிழ்நாடு தமிழர் தான் ஆளணும்னு சொல்ற மாதிரியே தான் ஒடிசாவே ஒரு ஒடியர் ஆளட்டும்னு சொல்றாங்க. அதனால தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்துக்களை வந்து கொண்டாடக்கூடிய கட்சி, we are all Hindus சொல்ற கட்சி, நீ ஏன் பிரிவினைவாதம் பேசுற? இல்ல பிரிவினைவாதம்னு கேட்கிறேன். அது பிரிவினைவாதம்னா அப்புறம் தமிழ்நாடு தமிழர் ஆளணும் வந்து பிரிவினைவாதம். நாம் தமிழர் கட்சி விட ஒரு வாக்கு அதிகமா வாங்கி காமிக்கிட்டோம், நான் கட்சியவே கலைச்சிடுறேன் அப்படிங்கிற இதுல பேசியிருக்காரு. அதிமுகவும் ஆத்துமல்ல கொள்ளையடிக்குது, திமுகவும் ஆத்துமல்ல கொள்ளையடிக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் ஆத்துமல்ல கொள்ளையடிக்கிறான். கண்ணாமலை சத்தியம் பண்ண சொல்லுங்க, பாஜக கட்சிக்காரன் ஊர்ற ஆத்துமல்ல கூட அள்ளி விற்கலன்னு. என் மண் என் மக்கள் தமிழ்நாடு முழுக்க யாத்திரை நடத்தினவர் அண்ணாமலை சும்மா நடத்திட்டாரா என்ன? அவ்வளவு கூட்டத்தை காமிச்சேன் நானு அப்படின்னு சொல்றாரு அவரு. பொதுவா ஓட்டுக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுக்கும் திமுக. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு, ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு உங்க கடைக்கு நான் வந்திருக்கேன், அதனால உங்க கடைக்கு வெளிச்சம் கிடைக்கும், எனக்கு 30,000 கொடுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்காரன்ட்டையும் 30,000, 40,000, 50,000 பணம் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூர்ல. என்ன இப்படி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு? திருவள்ளூர் மேல சத்தியமா சொல்றேன், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பொதுவாக அந்த செக்கப்னு ஒன்று நடக்கும். பொதுவாகவே செக்கப்ல வந்து அவரோட பேண்ட்டை கழட்ட சொல்லியிருக்காங்க, கழட்ட முடியாதுன்னு இருக்காரு. நான் ஒரு அரசியல் கைதி, கழட்ட முடியாதுன்னு இருக்கேன். இல்லை சார், பொதுவான செக்கப் தான் சொல்லியிருக்காங்க. இன்னர்ஸாக கழட்ட சொல்லியிருக்காங்க, கழட்ட முடியாதுன்னு இருக்காரு. கழட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் நின்றுருக்காரு. இது என்னை வந்து இங்கே வந்து அவமானப்படுத்துறீங்க. மற்றபடி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் வந்து ஒரு குண்டர் சட்டத்தில் இருந்த ஒரு சிறைவாசி. கிட்டத்தட்ட 213 நாட்கள் நான் குண்டாஸ் இருந்தேன். இன்னைக்கு போனால் சவுக்கு சங்கருக்கு பண்ணது இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எனக்கு பண்ணலாம், எக்ஸ்போஸே பண்ணலை. சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. அதே மாதிரி சவுக்கு சங்கருடைய செல்போன்ல இருந்து அவர் வந்து சம்பந்தப்பட்ட ஒரு தோழியுடைய புகைப்படத்தை அப்பட்டமான அநாகரிகம். நாளைக்கு நீ உள்ள போனா உங்களுக்கும் நடக்கல, வேற ஒரு ஆட்சி மாற்றம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ உள்ள போனா உங்களுடைய செல்போனை எடுத்து உங்களுடைய பிரைவசி புகைப்படத்தையோ சேட்டையோ எடுத்து வெளியே போட்டா எவ்வளவு கேவலம் அது. இந்த கேவலத்தை ஒரு காவல்துறை பண்ணலாமா? நான் வந்து இந்த காவல்துறையை பேசினதை வன்மையா கண்டிக்கிற இந்த நேரத்தில் காவல்துறை இது போல செய்வதையும் வன்மையா கண்டிக்கிறேன். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்ம நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாட்டை வளையலினுடைய புதிய அலுவலக திறப்பையும் பார்க்க முடிந்தது. அதே போல் மரியாதைக்குரிய நல்லக்கண் அவர்கள் வந்திருந்தாங்க, திரு சீமான் அவர்கள் வந்திருந்தாங்க. எப்படி இருக்கிறது இந்த அன்றைய சூழல், எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதுமே என்னுடைய வளர்ச்சியில் கூட வந்திருக்காங்க. சொல்லப்போனால் வளர்ச்சியில் கூட வந்தாங்க விட வளர்த்து விட்டதே அவங்க தான், அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்போதுமே எல்லா நிகழ்வுலையுமே வந்து அண்ணன் சீமான் அவர்களை தாண்டி நம்ம செய்ய போகிறது ஒன்றும் இல்லை. அப்போ அண்ணன் தேதி கேட்டு தான் இதை பண்ணேன். ஆனால் ஐயா நல்லகண்ண அவர்களை வந்து நான் சந்திக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக வந்து திட்டமிட்டுருந்தேன், பல ஆண்டுகள். ஆனால் அவர் போய் எப்படி அணுகிறது, எப்படி பார்க்குறது, யாருக்கு மூலமாக போகிறது. அண்ணன் சொன்னாங்க, நான் போகும்போது அவனை கூட்டு போகிறேன்டா, ஐயா கூட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்டா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அவரை வந்து நான் அவர்கிட்ட வந்து அறிமுகம் ஆயிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன் ஆசைன்னா, என்னுடைய நெருங்கிய உறவினர் அவர். ஓ, உறவினர், ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவினர். ஓகே. எந்த பொது வழியிலுமே நம்ம இது வரைக்கும் சொல்லலை. அதை அவர் வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்னு. அப்போ நான் போகிறேன்,
தேவானந்த் தான் என்னை கூட்டு போனார். தேவானந்த் உங்களுக்கு தெரியும் தானே, அண்ணன் தான் கூட்டு போகிறாங்க. அப்போ போய் நான் அறிமுகப்படுத்துகிறேன், ஏன் நான் வந்து துரைமுருகன் நாம் தமிழ் மகிழ்ச்சியில் இருக்கிறேன், சீமானோட தம்பி அப்படிங்கிறேன். உடனே சிரிச்சார். சிரிச்சுட்டு அவர் தான் வீட்டில் தனியாக இருந்தார். அந்த கொண்டியை திறக்கிறார், கதவை திறக்கிறார். உள்ளே போய் உட்காடுறோம். இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட்டுன்னு சொல்லி ஒரு வலையொலி வச்சுருக்கிறேன், பொதுவான கருத்துக்களையும் சமூக கருத்துக்களையும் அதில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனுடைய அலுவலகம் வந்து திறக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு யூடியூப் சேனல் அதெல்லாம் அவர் டக்குன்னு புரிஞ்சுக்கிற முடியாது. புரிஞ்சுக்கல. உடனே போய் உட்காந்துட்டு அப்படியே அந்த அழைப்பு இதில் வாங்கி பார்க்குறேன். நாங்கள் அவர் பேர் போட்டு தான் கொண்டு போயிருந்தேன், அழைக்கிறதுக்கு முன்னாடி பேர் போட்டு கொண்டு போயிருந்தேன். இந்த மாதிரி தகைசால் தமிழர், தோழர் நல்லகண்ணு, மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் பேர் 2 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. கூட்டு வச்சுருக்கோம். பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. ஐயா நான் வந்து சிறுவைகுண்டம் பக்கத்தில் இழுப்பகுளம்னு சொல்லி அந்த ஊர் தான் எங்கள் அம்மா ஊர் அப்படின்னா உடனே அப்படி பார்த்தாரு. இழுப்பகுளமா அப்படின்னாரு. ஆமாம், ராமானுஜம் தான் நம்ம அம்மா ஐயா நல்லகண்ணனுடைய மனைவி எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் தான் ஆசிரியராக பணி செஞ்சாங்க. ஓகே. ராமானுஜம் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் 10ஆம் வகுப்பு வரைக்கும். அந்த ஸ்கூலில் தான் நல்லகண்ண ஐயாவுடைய மகள் ஆண்டாளக்காவும் படித்தாங்க. இப்போ நீங்கள் மருத்துவராக இருந்தால் ஐயா கூட அவங்க தான் இருக்காங்க. அவங்க 10ஆம் வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. 8ஆம் வரைக்கும் அப்போது நடுநிலைப்பள்ளி அவங்க இருக்கும்போது, அதுக்கப்புறம் தான் உயர்நிலைப்பள்ளி ஆகி அப்புறம் மேல்நிலைப்பள்ளி ஆயிடுச்சு. ராமானுஜமுதூர் அந்த ஸ்கூல் தான் நம்ம ஊருடைய ஸ்கூலு பள்ளிக்கூடம். அப்போ ராமானுஜமுதூர்னு சொன்ன உடனே அவருக்கு டக்குன்னு இதாகிடுச்சு. அப்போ உடனே எங்கள் தாத்தா வந்து சிதம்பரம் எங்கள் ஊரில் பிரசிடண்டாக இருந்தாங்கன்னே அப்படின்னாரு. எங்கள் அத்தான் தானே அப்படின்னாரு. அவர் தாத்தா பேரை சொன்ன உடனே எங்கள் அத்தான் தானே அப்படின்னாப்புல. உடனே அவங்களுக்கு இந்த சுரண்ட பக்கத்தில் வீரான தெரியுமாயா, தெரியுமாவா அப்படின்னு அவர் ஒரு இதாக சுற்றி பாரல, தெரியுமாவா அப்படின்னு. அதாவது இயல்பாக பேச முடியல அவருக்கு, ஆனால் நம்ம பேசுறதை உள்வாங்கி கொண்டு பேச முடியுது. அப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் தாத்தா வந்து திராவிட கழகத்தில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்து 1006 பயணிச்சாங்க. திராவிட கழகத்தில் தான் நல்லகண்ண ஐயா மேலே ஒரு பெரிய மதிப்பு அவருக்கு எப்பவுமே தாத்தா கூட உண்டு. 2 பேரும் ரொம்ப அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நெருக்கமாக இருந்தவங்க, உறவுக்காரங்க தானே. அதனால் அப்போ இந்த பேரை சொன்னோடனே புரிஞ்சுன்னா அப்புறம் வெள்ளூரில் உடைய உறவுகள், நம்ம இந்த உறவுகளோட பேரை சொல்ல அவருக்கு எல்லாருடைய பேரும் இந்த ஐயா வந்து ரெகக்னைஸ் பண்ணி புரிஞ்சுட்டாங்க. அதனால் உறுதியாக நான் வர்றேன் அப்படிங்கிறத உறுதிமொழி கொடுத்தாங்க. எப்போ வரணுங்கய்யா அப்படின்னு கேட்டோம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. பேசலாம் வேண்டாம், நீங்கள் வந்துட்டு திறந்து வச்சுட்டு போனால் போதும், நீங்கள் வர்றதே எனக்கு பெரிய பெருமை தான் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் எனக்கு சந்தேகம்னா அவர் 99 வயசு ஆகுது, நம்மளை ஞாபகத்தில் வச்சுருப்பாரா, அந்த சரியான நாளில் வந்து அவர் வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் உண்மையிலே சந்தேகமாக தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் கூட லெனின்னு சொல்லி அவருடைய உதவியாளர் ஐயா கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தந்தவர், அவருக்கு அழைச்சி பேசினேன். அண்ணா இந்த மாதிரி வணக்கம், நான் துரைமுருகன் பேசுகிறேன், ஐயாட்ட நான் சொல்லியிருந்தேன், ஆனால் ஐயா வருவாங்களான்னு தெரியல, நான் வாங்கன்னு அனுப்பிடுறேன், நீங்கள் கொஞ்சம் கேட்டுச்சுன்னா. அப்போ அவர் வந்து தியாகுன்னு ஒரு தோழர் இருக்காரு, தியாகுக்கு பேசுங்க, நான் தியாகுக்கு பேசினேன். அப்போ தியாகு தோழர் சொன்னார், தோழர் நான் வெளியே இருக்கேன், தங்கச்சி பிள்ளை காது குத்துக்கு வந்திருக்கேன், அக்கா தான் வீட்டில் இருப்பாங்க, ஆண்டாளக்கா, அக்காவுக்கு பேசுங்கன்றாரு. உடனே அக்கா கடிச்சு பேசினேன். அம்மா அந்த மாதிரி நான் இந்த மாதிரி நான் பேசுகிறேன், நான் இழுப்பக்குளம் தான் சொந்த ஊர் அப்படின்னு அவங்ககிட்ட ஞாபகப்படுத்தினா அவங்க ராமானுஜர் உடனே அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. அப்பா வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு வர்றோம், அப்பா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி தயாராகி கிளம்பி உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு போது 4 மணி 6 மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தோம். 4 மணிக்கே தயாராகிட்டாரு. தயாராகி பத்திரிக்கையை வாசலில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. எனக்கு பெரிய உண்மையிலே அது கேட்கும்போதே ரொம்ப ஒரே ஆனந்தமாகிடுச்சு. அப்புறம் தம்பி நல்ல தம்பி தான் போய் கூட்டு வந்தாப்புல. போகும்போதே அந்த பத்திரிக்கையை வச்சுட்டு காத்திருந்துருக்காங்க. இருந்து இவ்வளோ பெரிய படியில் அவர் ஏறி வருவாங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா வயோதிகமாயிருச்சு. அப்போ வந்து இருந்து பார்த்து அதை பண்ணிட்டு போனது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய ஒரு வாழ்நாள் பெருமையாக நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அரசியலில் வெளிப்படைத்தன்மையோடு நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியலில் ஒரே ஒரு நேர்மையாளன் உயிரோடு இருக்காரு அப்படின்னா அது வந்து ஐயா நல்லகண்ணவர் தான். அதாவது ஒரு நம்ம வந்து காமராஜரை கொண்டாடுறோம், கக்கனை கொண்டாடுறோம், ஜீவானந்தை கொண்டாடுறோம், அவர்களுடைய வாழும் சாட்சியாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது நல்லகண்ணு. அவர் வந்து சாட்டையோட அலுவலகத்தை திறந்து வச்சதுங்கிறது என்னுடைய பெரிய பெருமையாக நான் கருதுறேன். நிச்சயமா உங்களுடைய சாட்டை அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து சொல்லி எங்களுடைய மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் பிரதமர் மோடியினுடைய கருத்து குறித்து இன்றைக்கு கூட நாம் தமிழ் தலைமை சீமான் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா விகே பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒடிசாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். அவருடைய நவீன் பட்நாயக்கு வலதுகரம்னே கூட அவரை சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. ஒரு ஒடிசாவை தமிழர் ஆள்வதா அப்படின்னு அமித்ஷா கேட்ட கேள்வியை வந்து நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டின் வழியாக எழுப்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இன்றைக்கி தான் பாஜகவும் தெரியுதா இப்போ எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவரோட கருத்து முதல்ல நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? நான் முதல்ல இந்த ஒடிசாவை தமிழர் ஆளுமான்னு கேட்குற இடத்துலேருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமான தன் தத்துவத்திலிருந்து விலகி விட்டது அப்படிங்கிறத பார்க்குறேன். வி ஆர் ஆல் இந்துஸ், நாம் எல்லோரும் இந்துக்கள், எல்லாரும் இந்நாட்டினுடைய மன்னர்கள், இந்தியா என்பது இந்துக்களுடைய நாடு அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷாவும் இந்து, மோடியும் இந்து, விகே பாண்டியனும் இந்து, நீயும் இந்து தானே, அவரும் இந்து தானே, ஒரு இந்து
ஒரு குஜராத்தை ஆளக்கூடாதா? உன்னுடைய பார்வையில் உன்னுடைய தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு இந்து ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் ஆளக்கூடிய தகுதி நீ இருக்குல்ல? அப்புறம் எப்படி தமிழர் மட்டும்? அப்போ தமிழர் இந்து இல்லையா? இல்லை இந்துல தமிழன் இல்லையா? பீகாருக்கு போகும்போது பீகாரியா பஹாரியா அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அங்கே பஞ்சாப் போனால் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பஞ்சாபுக்கு எப்படி வரலாம்? அவர் என்ன பஞ்சாபியரா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்தால் இவர் என்ன ஒரிசாக்காரரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு இனவாதத்தை முன்வைக்கக்கூடிய கட்சியாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, கார்த்திகேய பாண்டியன் வந்து அங்கே முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. நீங்கள் அந்த ஒரிசா மண்ணே ஒரிசாக்காரன் தான் ஆளணுங்கிறதுல ஒரு தேசிய இன விடுதலைக்கு போராட ஒரு நாம் தமிழர் கட்சியாக எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. அங்கே நவீன் பட்நாயக்கும் அவருடைய அவர் வந்து திருமணமாகலை. அவருக்கு அவர் வழிவந்த வாரிசுகளோ இல்லை வேற ஒரு ஒரிசாவை பூர்வமாக கொண்ட ஒரு ஒரியக்காரோ தான் ஆளணுங்களை எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விதிவிலக்கு என்னன்னா, இவர் ஒரு நேர்மையாளராக அவருடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. மிகச்சிறந்த குடிமை நிர்வாகியா இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யறாரு. சாலைகள் போடப்பட்டு அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி இல்லாத போது அவங்களுக்கான தொழில்களை ஏற்படுத்தி கொடுத்து அதை எல்லாத்தையும் அவங்களை மேம்படுத்துறாரு. அதை பார்க்கும்போது ஒரு முதலமைச்சர் செய்யாத ஒரு ஐஏஎஸ் செய்யறானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தனிச்சலராக மாற்றி அதுக்கப்புறம் கட்சியில் இணைச்சு இன்னைக்கு வந்து நவீன ஒடிசாவுடைய மாடர்ன் ஒடிசாவுடைய திட்ட அமைச்சராக அவரை போட்டிருக்காரு. அப்போ அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இவருக்கு 77 வயசு ஆகுது. நாளைக்கு இவர் இறந்து போயிட்டா கார்த்திகேய பாண்டியன் வந்து முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு தமிழன் கையில் ஆட்சி அதிகாரம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் இதை சொல்றாங்க. இதே அமித்ஷா அவர்கள் தான் சொன்னாங்க, ஒரு தமிழன் வந்து பிரதமர் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு, அதனால பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்தா கேட்குறாங்க. இந்தியாவிலேயே வந்து மூத்த மொழி தமிழ் மொழி தான். அந்த மொழியை பேசுறதுனால நாங்கள் பெருமை கொள்றோம். படா குடி குளமச்சா அப்படின்னு இங்க வந்து பேசுறது. இந்த இந்தியாவிலேயே ஒரு பிரதமர் வந்து திருக்குறள் படிக்கிறாருன்னா நம்ம மோடி தான். குடி உயரா கோல் உயிரும் கோல் உயிரா கோல் உயிர்வான் அப்படின்னு ஔவையார் சொன்ன பொன்மொழிகள் எல்லாம் எடுத்து பேசாரு. அப்ப தமிழ் மொழியை பெருமைப்படுத்தக்கூடிய மோடி தமிழன் பிரதமராவான்னு சொல்ற அமித்ஷா ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகல ஆயிரக்கூடாது என்பதை பேசுறது என்பது அப்பட்டமான தமிழர் விரோத போக்கு தான். நாம் தமிழ் கட்சியும் சரி அண்ணன் சீமானவர்களும் சரி நாம தெளிவா இருக்கிறோம். ஒவ்வொரு தேசிய இனத்தையும் அந்த தேசிய இனத்தினுடைய மகன் தான் ஆளணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு அமைச்சரா கூட ஒரு தமிழை வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? அப்ப ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா இந்த இந்து தேசியம் என்று பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா ஒரு மதுரையை சார்ந்த அதே நீங்க சொல்லக்கூடிய இந்து சமூகத்தில் பிறந்த இந்து அவனுடைய சர்டிபிகேட் படி அவன் இந்து தான் கார்த்திகேய பாண்டியன். அந்த இந்துவை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னா இப்ப அவர் ஒரு கிறிஸ்தவராவோ இஸ்லாமியராக இருந்தா வேற மாதிரி போயிருக்கும். கிறிஸ்தவரா இஸ்லாமியரா பிறந்தா அவர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரம் இருப்பாங்க. கிறிஸ்தவராக இருந்தால் அவர் வந்து ஜெருசலேம்ல இருந்து மதத்தை மாற்றிட்டு இருக்காரு ஒரிசாவில் இருப்பாங்க. இப்போ அவரை கிளைம் பண்ண முடியல. இஸ்லாமியராக இருந்தால் அவர் தீவிரவாதின்னு சொல்லலாம், கிறிஸ்தவராக இருந்தால் மதம் மாத்துறாருன்னு சொல்லலாம். இப்போ அவர் இந்துவா போயிட்டாரு, அதுவும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவராக போயிட்டாரு. இப்போ என்னன்னு சொல்ல முடியாம வேற வழி இல்லாமல் என்ன சொல்றாங்க, பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவியை கிளவண்டு போயிட்டாரு. சரி, சாவியை கிளவண்டு போயிட்டா வேற சாவியை கிடைக்கலையா? பூட்டுக்கு சாவி போடுற வேற ஆலை இல்லையா? அந்த கருவூலத்தை திறக்கிறதுக்கு முடியவே முடியாதா? அப்போ எந்த மோடி அமித்ஷாவாவது அந்த ஒரிசாவை வந்து இவர் ஆண்டக்கூடாதுன்னு சொல்றாரு. மோடி ஒருபடி மேலே போய் நேரடியாக கிளைம் பண்றாரு, திருடி கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொடுத்தாருன்னா அப்போ நீ ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் திருடன். தமிழர்கள்னு அவர் சொல்லவே இல்லை, தமிழ்நாட்டு மக்களை குறிவைக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு பொதுப்படையா தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டை குறிவைக்கிறார். அதுக்கான காரணம் என்னன்னா, பாண்டியன் தமிழ்நாட்டுக்காரு, இதை வேண்டுமென்றே திரித்து பேசுகிறார்கள்னு சொல்லி பாஜகவினர் அவங்களுடைய தரப்பு வாதங்கள் முன்வைக்கிறாங்கல்ல. இப்போ தமிழர்கள்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரமோ ஒரு வாளோ தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தங்க திருட்டு வந்துட்டான்னு அர்த்தம். பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய கருவூலம்னா நீங்க அந்த கருவூலத்துல சாவி போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. குறிக்குதே தவிர தமிழர்களை குறிக்கலன்னு சொல்றாங்க. நீ அப்ப வி கே பாண்டியன் வீட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லணும். வி கே பாண்டியனுடைய மனைவி ஒரிசாக்காரங்க, அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு வந்து அங்க பள்ளியில் தான் படிச்சுட்டு இருக்குது. வி கே பாண்டியன் தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. நவீன ஒரிசாவுடைய திட்ட அமைச்சர் சிறப்பு அமலாக்கத்துறை அமைச்சர் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்ற நீ அப்ப அவனை தமிழ்நாட்டில் கிளைம் பண்ற, தமிழ்நாடு கிளைம் பண்ணி தமிழ்நாட்டு மேல ஒரு அவமானத்தை குறைக்க பார்க்குற. இப்படி நம்முடைய எப்படி வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டா காங்கிரஸ் கட்சி நம்முடைய இந்துக்கள் வீட்டு தாலியை கொண்டு போய் இஸ்லாமியனுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி மோடி பேசாரோ, அப்படித்தான் நீங்க ஒரிசால நவீன் பட்நாயக் ஓட்டு போட்டா நம்முடைய சொத்து பூரா தமிழ்நாட்டுக்கு போயிடும், பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துடைய கருவூரம் பூரா தமிழ்நாட்டுக்கு போயிடும். அங்க வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டா இஸ்லாமியருக்கு போயிடும், இங்க நவீன் பட்நாயக் ஓட்டு போட்டா தமிழனுக்கு போயிடும். அப்ப தமிழனும் இஸ்லாமியனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி என்பதை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நிரூபிச்சிருக்காங்க. இதை வந்து அமித்ஷா பாராளுமன்றத்தில் சொன்னார்ல,
என்ஐஏ எதுக்காக உருவாக்கப்படும் போது தமிழனுக்காகவும் இஸ்லாமியனுக்காகவும் உருவாக்கப்படும் சொல்லி நேரடியாக தயநிதி மாறன் சொன்னார்ல. என்ஐஏ உருவாக்கப்பட்டதும் அதற்காகத்தான், பாஜக உருவாக்கப்பட்டதும் தமிழனுக்கும் இஸ்லாமியனுக்கும் எதிராகத்தாங்கிறது இதில் தெரிய வருது. இதில் இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த திட்டத்தில் தான் அவங்களுடைய கொள்கைகளை விலகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது உங்கள் நிலைப்பாடும் அதே மாதிரி தான். இப்போ நீங்களும் வந்து தமிழ்நாடு தமிழர் தான் ஆளணும்னு சொல்கிற மாதிரியே தான் ஒடிசாவே ஒரு ஒடியர் ஆளட்டும்னு சொல்கிறாங்க. அதனால தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். அதில் எந்த தப்பும் இல்லை. அதை பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடாதுன்றேன். நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய கட்சி. அது வந்து கேரளாவை மலையாளி ஆளணும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். ஏன்னா ஆளலை. 50 வருஷமா காமராஜருக்கு பிறகு எடப்பாடி ஓபிஎஸ் தவிர்த்து தமிழ்நாட்டை தமிழை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழன் ஆளணுங்கிறது எங்களுடைய வாதம். அதனால சொல்றோம். ஆனா அங்க 60 வருஷமா ஒரிசாக்காரன் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. இப்பவும் அவர் தான் முதலமைச்சர். அங்க நீங்க வந்து ஒரிசாக்காரன் தான் ஆளணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தானே முதலமைச்சர். இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட்டும் நவீன் பட்நாயக் தான். இப்போ கார்த்திகே பாண்டியன் முதலமைச்சர் கேண்டிடேட்டை போட்டு பிஜு ஜனதாதளம் வந்து தமிழ் ஜனதாதளமா மாறி கார்த்திகே பாண்டியன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா நீங்க சொல்லலாம், கார்த்திகே பாண்டியன் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சு நீ ஒரிசாவை ஆளுவியா அப்படிங்கலாம். அதை தாண்டி அந்த மக்கள் ஓட்டு போறதும் தோற்கடிப்பதும் அது அவர் விருப்பம். ஆனா அங்க ஒரு பெரிய ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவரை தன் அரசியல் வாசியை தேர்ந்தெடுக்கிறாரு. நம்மளுடைய நானே சொல்றேன், ஒருவேளை வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாலும் கூட இன்னொரு ஒரிசாக்கார ஆளை வச்சுட்டு இவர் பின்னாடி இருந்து இயக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. கார்த்திகே பாண்டியன் முதலமைச்சர் ஆகணும் நானும் சொல்லலை, அது அந்த மக்களுடைய முடிவு தான். ஆனா நீங்க ஒரு தேசிய கட்சி, இந்துக்களை வந்து கொண்டாடக்கூடிய கட்சி, we are all Hindus சொல்ற கட்சி, நீ ஏன் பிரிவினைவாதம் பேசுற? இல்ல பிரிவினைவாதம்னு கேட்கிறேன். அது பிரிவினைவாதம்னா அப்ப தமிழ்நாடு தமிழர் வந்து பிரிவினைவாதம் அங்க வந்து நீங்க அவன் இருக்கவே கூடாதுன்னு சொல்றது பிரிவினைவாதம் தானே. நாம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டை தமிழர் ஆளுங்கிறோம். இப்பவும் ஒரிசாவை ஆளுன்னு சொல்றோம். நீ தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு அமைச்சராக கூடாதுன்னு சொன்னாதான் பிரிவினைவாதம். இப்போ நாங்க வந்து சேகர் பாபு அமைச்சராக கூடாது, 9-10 அமைச்சர்கள் இருக்காங்க, இங்க 9 அமைச்சர் இருக்காங்க, அவங்க அமைச்சராக கூடாதுன்னு சொன்னாதான் பிரிவினைவாதம். அவங்க அப்படி சொல்றாங்க. அவர்கிட்ட அதிகாரம் போயிடக்கூடாது, அவர் தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க, அமைச்சராகவே ஆகக்கூடாதுன்றாங்க. அதுதான் வாதமே. நீங்க ஏற்கனவே அமைச்சர் ஆயிட்டாங்க, இப்ப இந்த முறை ஓட்டு போட்டீங்கன்னா அவர்கிட்ட மொத்த அதிகாரம் போயிடும். இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, நவீன் பட்நாயக்கே பார்க்க முடியாது, எல்லா முடிவுகளையும் வந்து வி.கே. பாண்டியன் தான் எடுக்கிறாரு, வி.கே. பாண்டியன் தான் அங்கே நில உலக முதலமைச்சர் மேலே இருக்காரு, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு. அதே இதில் வந்து அந்த மாநிலத்தை அவர் தான் மாநிலத்துடைய மகன் தான் ஆளுங்கிறாரு. அந்த வாதத்தில் நாங்கள் முழுமையாக உடன்படுறோம். ஆனால் அங்கே அந்த மாநிலத்துடைய மகன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். நீங்கள் தமிழனை வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பேர் தான் பிரிவினைவாதம் ஒழிய நாங்கள் இங்கே அதை பேசவே இல்லையே. நிலத்தை அந்த மொழிக்கார ஆளட்டும், அங்கே எல்லாருடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கட்டும். நீங்கள் அவர் அங்கே போய் இப்போ அவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு, அந்த அடிப்படையில் வந்து அவர் ஒருத்தர் வந்து கொண்டாடுறாங்க, அந்த மக்களும் கொண்டாடுறாங்க. இன்னொன்று அங்கே ஒரிசாவில் தமிழர்களும் இருக்காங்க. ஆமாம், தமிழர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கான இடத்துல இல்லை, ஆனால் தமிழர்களும் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த தமிழர்களுக்கான ஒரு தலைவராக அவர் மாறிக்கொண்டிருக்காரு, ஒட்டுமொத்தமான ஒரிசாவுக்குமான தலைவராக மாறாரு. ஒரு நேர்மையாளர் முதல்ல, அதான் மிக முக்கியமான பாயிண்ட். அவர் நேர்மையாளர், சிறந்த நிர்வாகி. அதில் அவர் போய் அங்கே போய் ஊழல் பண்ணுறாரு, லஞ்சம் பண்ணாரா, நம்மளே அதை கண்டிக்கலாம். அவர் சிறந்த நிர்வாகியாக இருக்கும்போது அவரை ஒரு கட்சியினுடைய தலைவர் கொண்டாடும் போது யாரும் மறுக்க முடியாது அதில். ஸோ இந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு ரீசெண்டாக வந்து இன்னைக்கு கூட திரு சீமான் அவர்கள் பேட்டில் சொல்லும்போது சொல்கிறாங்க, அண்ணாமலையினுடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்து பேசும்போது தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டிடுற எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி விட ஒரு வாக்கு அதிகமாக வாங்கி காமிக்கிட்டோம், நான் கட்சியவே கலைச்சிட்றேன் அப்படிங்கிற இதில் பேசியிருக்காரு. பாஜக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுகிறதா நாம் தமிழர் கட்சி? பாஜக எஸ்டிமேட் பண்ணுற இடத்துல இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனைங்க. நீங்கள் பாஜகவில் யார் இருக்கான்னு முடிவு பாருங்கள். படித்தவர்கள், பண்பாளர்கள், இல்லை வந்து இந்த நாட்டை வந்து மாற்றிடணும், ஊழல் லஞ்சம் இல்லாத நாடாக மாற்றிடணும், ஒரு சமூக ஒற்றுமைக்கு உருவாக்கக்கூடிய மாநிலமாக மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா இல்லை. பாஜகவில் இருக்கிறது முழுக்க தொழிலதிபர்கள், ரவுடிகள், இல்லை முன்னாள் ரவுடிகள், அந்த மாதிரி ஆட்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு மாஸ் கிரௌட் இருப்பதாக காட்டினாங்க, ஒரு பிம்பத்தை காட்டினாங்க. மேதகு முன்னாள் ஆளுநர் ஒருத்தவங்க கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க, தமிழிசை அம்மா, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் இருக்காரு. இவங்களாம் மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாதவங்களா என்ன? நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடைய செல்வாக்கில் வந்து அமைச்சராகி அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர் இருக்கு. நான் இங்கே வந்து ஆப்ஷனலே வந்து விதிவிலக்கே விதியாக காட்டக்கூடாது, அதெல்லாம் வந்து ஆப்ஷனல். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இல்லை நயினார் நாகேந்திரனோ பொன்னாரோ, நான் ஒட்டுமொத்தமாக கட்சியாக சொல்கிறேன், ஒரு கட்டமைப்பாக சொல்கிறேன். ஒரு 10 பேரை வச்சுட்டு பேச முடியாதுல்ல. ஒரு கட்டமைப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பலம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று சொன்னால் சத்தியமாக இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வந்து திருவள்ளூரில் மாவட்டத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாகிருக்குது. எல்லாரும் படித்த இந்த சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள். ஏதாவது ஒரு வகையில் ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடணும், ஏதாவது ஒரு வகையில் வந்து கருவேல மரமற்ற நாடை உருவாக்கணும், ஏரி குளங்களை வந்து ஆக்கிரமிப்பை தடுக்கணும், ஆற்று மணல் கொள்ளையை தடுக்கணும், கனிம வள கொள்ளையை தடுக்கணும்,
தமிழ்நாடு வந்து ஒரு பசுஞ்சோலையாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அதாவது இங்கே வந்து அது வந்து வெறும் பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லை, இந்த நாட்டை வந்து இதாகவே நிலவியலாகவே நம்ம நாட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நாம் தான் முடிஞ்சிருக்காங்க. அப்படி யாராவது ஒரு சித்தாந்தவாதி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பார்க்க முடியுமா? என் நிலம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம். நீங்கள் வெற்றி தோல்விங்கிறது வாக்கு அடிப்படை சொல்லலை. நான் வாக்கு அடிப்படை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலத்தில் ஜெயிச்சு என்ன பண்ண போற? உனக்கு என்ன சித்தாந்த வேறுபாடு? திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு உனக்கு என்ன சித்தாந்த வேறுபாடு? அதிமுகவும் ஆத்துமல்ல கொள்ளையடிக்குது, திமுகவும் ஆத்துமல்ல கொள்ளையடிக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் ஆத்துமல்ல கொள்ளையடிக்கிறான். கண்ணாமலை சத்தியம் பண்ண சொல்லுங்க, பாஜக கட்சிக்காரன் ஒரு ஆத்துமல்ல கூட அள்ளி விற்கலன்னு. கனிமவள வேட்டையில பெரம்பலூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள சண்டைங்க, அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கும். யார் வந்து இந்த மலையை கான்ட்ராக்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சண்டை போட்டாங்க. அப்போ கல்குவாரி கான்ட்ராக்ட் எடுப்பதில் சண்டை போடுறீங்க. இதே மணல் ராமச்சந்திரன், மணல் கரிகான, மணல் ரத்னம் 3 பேர் மாஃபியா இருக்காங்க. இந்த 3 மாஃபியாக்கிட்டையும் ஓட்டுக்கு பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்து அண்ணாமலை ஓட்டு வாங்குறாரு. அங்கே 2000 பேர் சவுக்கு சங்கரி இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாரு. 2000 பேர் சொல்ற பாதி பொய் இருக்கும், பாதி உண்மை இருக்கும். அதில் இது ஒரு உண்மை. அங்கே போய் உட்காந்து டென்ட் போட்டு உட்கார்ந்தாங்க தென்னந்தோப்புக்குள்ள. அப்போ அந்த மணல் குவாரிகளிடம் வந்து பணம் வாங்கி கொண்டு மக்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குற நீங்க என்ன மாற்றத்தை உருவாக்க போறீங்க? என் மண் என் மக்கள்னு தமிழ்நாடு முழுக்க யாத்திரை நடத்தினவர் அண்ணாமலை சும்மா நடத்திட்டாரா என்ன? அவ்வளவு கூட்டத்தை காமிச்சேன் நானு அப்படின்னு சொல்றாரு அவரு. அதான் சொல்றேன், அந்த அண்ணாமலை பொதுவாக ஓட்டுக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுக்கும் திமுக. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு உங்கள் கடைக்கு நான் வந்திருக்கேன், அதனால் உங்கள் கடைக்கு வெளிச்சம் கிடைக்கும், எனக்கு 30,000 கொடுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்காரன்ட்டையும் 30,000, 40,000, 50,000 பணம் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூரில். என்ன இப்படி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு? திருவள்ளூர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. குற்றச்சாட்டம் கிடையாது, உண்மை. நான் ஏன் குற்றச்சாட்டு சொல்லணும் அவர் மேலே? இப்படி கோயம்புத்தூர்ல கூடிய தொழிலதிபர்கள், குறிப்பாக வடநாட்டை சார்ந்த தொழிலதிபர்கள், ஒவ்வொரு கடையிலும் 30,000, 40,000, ஒவ்வொரு கடையிலும் 30,000, 40,000 அண்ணாமலை பேரை சொல்லி வாங்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காரு. அப்போ எண்மண் எண் மக்கள் யாத்திரையில தென்காசி போனா அங்க வந்து யாரு, ஜோகோ நம்மளை வேட்டி கட்டிய தஞ்சாவூர்காரர், தமிழன்ல தஞ்சாவூர்காரர், அவர் உட்காந்துட்டு அங்க அவர் பார்த்துக்குவாரு. ஸோ வேம்பு ஸ்ரீதர் வேம்பு பார்த்துக்குவாரு. கன்னியாகுமரி போனால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், கல்குவாரி அதிபர்கள் பார்த்துக்குவாங்க. திருநெல்வேலி போனால் நைனா நாகேந்திரம் மணல் குவாரி அதிபர்களும் பார்த்துக்குவாங்க. திருச்சி வந்தார்னா நிறைய ஷோரூம் முதலாளிகள் இருக்காங்க, என்னுடைய நண்பர்களே இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முதலாளிகள் ஒரு பயணத்துக்கு 1 கோடி ரூபா, ஒரு ஊருக்கு ஒரு இடத்துல ஒரு பயணம் கிராஸ் பண்ணுறான்னா 1 கோடி ரூபா. கிட்டத்தட்ட 34க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பல 100 கோடி ரூபாயை செலவு பண்ணி அந்த 6 மாத கால யாத்திரை நடந்தது. தெண்ட காசு. அந்த எண்மண் எண் மக்கள்ல நீங்க நடத்தியதுல ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு நடந்ததை சொல்லுங்க. இதுல நான் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆற்று மணல் கொள்ளையை தடுக்கக்காக நடந்தேன், கனிமவள கொள்ளையை தடுக்கக்காக நடந்தேன், தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக நடந்தேன், அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நடந்தேன், அலுவலகத்து மாதிரி வச்சேன். அப்படி எதுவுமே இல்லையே. எண்மண் எண் மக்கள்னு சொல்லிட்டு மனுவை வாங்குறாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போனால் அந்த மனு போண்டா படிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னொரு பக்கம் மனு கொடுத்த அம்மா காலையில் அது விதிபுரி கிடக்குது. எப்படி இவங்க வந்து நீட்டுக்கு தேர்வுக்கு கையெழுத்து வாங்கிட்டு சேலத்தில் கொண்டு போய் வச்சு பிரியாணி பார்சலில் தூக்கி போட்டாங்களா, அதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஒரு நோக்கமற்ற நடைபயணம். இப்போ ஐயா வைகோ மீது நமக்கு முரண்பாடு உண்டு, ஆனால் வைகோ அவர்கள் மதுவை ஒழிப்பதற்காக நடந்தார். உண்மையிலே நடந்தார், தமிழ்நாடு முழுமைக்கு நடந்தார். அது வந்து விமர்சனத்துக்குரியது, அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கானது, அதெல்லாம் வாட் எவர் இட் இஸ். ஆனால் நடந்தார்ல, நீ நடந்தீங்களா? ஊருக்குள்ளே கிராஸ் பண்ணீங்க, அப்புறம் கேரவனில் போய் ஏறி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பணத்தை சேகரிப்பதற்காக, இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான பணத்தை சேகரிப்பதற்கான வேலை திட்டத்தை 6 மாசமாக பார்த்தாரு. தமிழ்நாடு முழுக்க பரபரப்பு கூட்டி அண்ணாமலை மாஸ் லீடராக மாறிட்டாருன்னு சொல்லி உங்களை போன்ற ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்கி பேச வச்சார். உங்களெல்லாம் நீங்கள் கூட சொல்லலை, உங்களை போன்ற உங்களுக்கு யாருன்னு தெரியும். இப்போ நீங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் பாஜகவை விட நாங்க வளர்ந்துட்டோம் அல்லது பாஜக நாங்க முன்னாடி தான் இருக்கிறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் சொல்லணும். ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ரிசல்ட் வரும்ல. ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் பேசுறாரு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் பாஜகவோட தோத்துருவேன்னு சொல்ல முடியாதுல்ல. பாஜகவோட நாங்கள் வெல்வோம். பாஜகவை விட நாம் தமிழர் கட்சி வெல்லணும். முதல்ல இங்கே வெல்லுமா அப்படிங்கிறத தாண்டி வெல்லணும். என்னென்ன எங்க கிடையாது, தத்துவம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் கொடுக்காத நோட்டை கெடுக்காத நாட்டை, ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவோம் தேச துரோகி என்ற தெய்வ திருமண முத்துராமலிங்கத்துடைய வார்த்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கு பணம் கொடுக்காம ஒரு கூட்டத்தை சேர்த்தது நாம் தமிழர் கட்சி தான். அப்போ மக்கள் எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும், செலுத்திருப்பாங்கன்னு நம்புகிறோம். அதுக்கு மேலே வந்து இவிஎம் மாய நமக அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சிசிடிவி அணையுது. வடிவேல் சொல்லுவா திடீர்னு சாய்தான் உடையுதான் அப்படிங்கிற மாதிரி அங்கே சிசிடிவி நீலகிரியோடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் சிசிடிவி ஆஃப் ஆகுது. ஈரோட்டில் சிசிடிவி வந்து எரியுதுன்றாங்க. என்ன நடக்குன்னு தெரியல.
நிச்சயமா சமூகத்தில் நடந்த இன்னொரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சவுக்கு ஊடகத்தினுடைய ஆசிரியர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அப்புறம் குண்டாஸ்லாம் அவர் மேலே போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற நேரத்தில் குண்டாஸ் ரத்துன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. செய்திகள் ஒன்றும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. உங்கள் நிலைப்பாடு என்ன, கட்சி நிலைப்பாடு என்ன? சில பேர் உங்கள் நிலைப்பாடும் கட்சி நிலைப்பாடும் வேற, இவர் சீமானவர்களுக்கு எதிராக தான் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடக்குது? ஆக்சுவலி நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. சவுக்கு சங்கர் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் பேசியது தவறு சீமானு சொல்கிறாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். சொல்கிறேன் ஆமாம், குண்ட சட்டம் போட்டது தப்புன்னு அண்ணன் சொல்கிறாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஃபெலிக்ஸ் ஹெரால்டு அவர்களை கைது செய்து அவருடைய வீட்டில் சோதனையிட்டு தவறுன்னு சொல்கிறாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். வேறு என்ன மாறின நிலைப்பாடு? அண்ணனை மீறி தம்பி செயல்பட போகிறேன்னா, இல்லை அண்ணன்ட்ட கேட்காம தம்பி செயல்பட போகிறேன்னா, புரிதல் குறைபாடு. நான் சில விஷயங்களை தகவல்களை எடுத்து என்னுடைய சேனலில், இந்த சேனலுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட சேனல், அதில் நான் வெளியிடுறேன், தகவல்களை சொல்கிறோம். இது இங்கே நடந்திருக்குது, சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத. இதை ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்காதுல்ல, அது கட்சியுடைய வேலை கிடையாது. கட்சி ஒரு பொதுவான விஷயத்தில் அவருடைய கைகள் உடைக்கப்பட்டிருந்தா அது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டேட்டா எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு காவலர்கள் இருக்காங்க, சீஃப் ஆர்டர் இருக்காங்க, சிறைக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை அதர் கை செந்தில்குமார் உடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன், உண்மையிலே செந்தில்குமார் உடைக்கல, இதுதான் சத்தியம். காவலர்களுக்குள்ளே ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் வெளிப்படையாக சொல்கிறேன், சிறைக்குள்ளே சவுக்கு சங்கர் உள்ளே போயிருக்காரு. போகும்போது செக்கப்னு ஒன்று நடக்கும். பொதுவாகவே செக்கப்பில் அவருடைய பேண்ட்டை கழட்ட சொல்லியிருக்காங்க, கழட்ட முடியாதுன்னு இருக்காரு. நான் ஒரு அரசியல் கைதி, கழட்ட முடியாதுன்னு இருக்கேன். இல்லை சார் பொதுவான செக்கப் தான் சொல்லியிருக்காங்க. இன்னர்ஸாக கழட்ட சொல்லியிருக்காங்க, கழட்ட முடியாதுன்னு இருக்காரு. கழட்ட வச்சுருக்காங்க, ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் நின்றுருக்காரு. இது என்னை இங்கே அவமானப்படுத்துறீங்க, அவர் எப்போதும் பேசுவார்ல, என்னை அவமானப்படுத்துறீங்க, இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படின்னு இருக்காங்க, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் அவரை பிடிச்சு கொண்டு போய் அந்த பிளாக்கில் போடும்போது அங்கே ஒரு கலட்டாக ஏற்பட்டுருக்கு, குட்டி கலட்டாக ஏற்பட்டுருக்கு. அதில் அவருக்கு ஏற்கனவே கையில் வச்சிருந்த பிளேட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கையில் ஒரு பிளேட் இருந்திருக்கு, அதில் அடிபட்டுருக்கு. அதனால தான் கை வீக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் முதல் நாள் காரில் போகும்போதே அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்லையுமே அடிபட்டுருக்கு. சின்ன மைனர் கிராக் தான். இன்னொன்று அவர் வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க, அவரும் சொல்கிறாங்க கையெல்லாம் முழுமையாக உடையலை, மைனர் சின்ன கிராக்கு. இப்போ அதில் அவருக்கு கைகள், அதை நான் வெளிப்படைத்துணை சொல்கிறேன். இப்போ இது கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரு தகவலை தானே பரிமாறிக்கிறேன். அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு சிறை காவலர்கள்ட்ட கேட்டு என்னுடைய சோர்ஸ் மூலிமா எடுத்து நம்ம சொல்கிறோம். இது செந்தில்குமார் அன்றைக்கி டியூட்டியில் இல்லை, அவர் உடைக்கலை அப்படின்னு. செந்தில்குமார் உடைச்சேன்னு சொன்னார் இல்லையா, அப்படி இல்லை. செந்தில்குமார் சொல்லி சண்டை கூட நடந்திருக்கலாம் மேபி, ஆனால் செந்தில்குமார் அந்த ஸ்பாட்டில் இல்லைங்கிறது என்னுடைய நிலைப்பாடு, அதை தான் சொல்கிறோம். மற்றபடி சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் ஒரு குண்ட சட்டத்தில் இருந்த ஒரு சிறைவாசி. கிட்டத்தட்ட 213 நாட்கள் நான் குண்டாஸில் இருந்தேன். இன்றைக்காவது சவுக்கு சங்கருக்கு ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு நீதிபதி கிடைத்து அவர் கிட்டத்தட்ட 10 நாட்களில் குண்ட சட்டத்தை உடைக்கலாமா உடைக்கக்கூடாதாங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காரு. கிட்டத்தட்ட உடஞ்சிரும் பேசுகிறாங்க. சரி, உடஞ்சால் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நான் உண்மையிலே உளமாற வரவேற்கிறேன், சத்தியமாக வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கைதி மீது, ஒரு யூடியூபர் மீது எந்த காரணத்திற்காகவும் குண்ட சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய சத்தியமான நிலைப்பாடு. நான் குண்ட சட்டத்துக்கு எதிராகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நானே ஒரு வழக்கு போட்டிருக்கிறேன், ஒரு தனிப்பட்ட வழக்கு போட்டிருக்கிறேன். குண்ட சட்டத்தை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. மதுரையை சார்ந்த, மதுரையில் இருக்கும்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் எஸ் சுந்தர் அப்படிங்கிற 2 நீதிபதி என்ன பண்றாங்கன்னா, விருதுநகரை சார்ந்த ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு விவசாயி, அவர் 4 வழிச்சாலை அங்கே விரிவாக்கம் பண்றாங்க, எங்க மதுரையிலேருந்து தென்காசிக்கு. அதை எதிர்த்து போராடுறாரு. அவர் மீது குண்ட சட்டம் போட்டுறாங்க. குண்டாசில் போட்டு ஒரு 5 மாதம் உள்ளே இருக்காரு. அவங்க மனைவி ஒரு ஆட்கொணர் மனு போடுறாங்க. அந்த மனுவில் சொல்கிறாங்க, குண்ட சட்டத்தை இந்த அரசு தவறாக பயன்படுத்தி இருந்தால் அரசுக்கு நாங்கள் தண்டம் போடுவோம், அபராத மதிப்புன்னு சொல்லி 1 மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க. குண்ட சட்டத்தை இந்த அரசாங்கம் தவறாக பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டு 22,000 ரூபாய் அவருக்கு அபராதம் கட்ட சொன்னாங்க. இதுபோல தமிழ்நாடு முழுக்க 89 விழுக்காடு குண்ட சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுது என்று 2022ஆம் ஆண்டே ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. அதே போல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆட்கொணர் மனு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குண்ட சட்டங்களை அரசியல் கைதிகளுக்கு பயன்படுத்த, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்க, பாலியல் தொழில் செய்கிறவங்க, ஆற்று மணல் கொள்ளையில் ஈடுபடுறவங்க, கனிம வள கொள்ளையில் ஈடுபடுறவங்க, இந்த மாதிரி இணைய வழியாக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, தொடர்ச்சியாக கொலைகள் செய்யக்கூடியவங்க, அவங்களால சமூக பதட்டமாக இருக்குது, அவங்க வெளியே வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை. குண்டாசுங்கிற வார்த்தை பாருங்க, குண்டர் அப்படிங்கிறது அவன் யாருன்னா சமூக விரோதிங்க, சமூக விரோதி. அந்த வார்த்தை அவ்வளோ பயங்கரமான வார்த்தை. நான் இப்போ என்னை மேலே குண்டாசு போட்டேன், நான் சமூக விரோதியா? இப்போ இந்த கேள்வி பாருங்க, அது எனக்கு மண்டைகளை ஓடிட்டே இருந்துச்சு. நான் ஜெயிலில் இருந்த நம்ம சமூக விரோதியா? இந்த சமூகத்துக்காக ஆத்துமல் அல்லக்கூடாது, ஃபாக்ஸ்கானில் நடந்த தப்பர்களை சுட்டி காட்டுறதுக்கு குண்டாசா போட்டாங்கன்னா அப்போ அந்த வார்த்தையே ரொம்ப கடுமையானது. சவுக்கு சங்கர் பேசியது தவறு,
அவர் வந்து த்ரெட்னிங் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அவர் நிறைய அதிகாரிகளை மிரட்டியிருக்காரு, அமைச்சர்மார்களே மிரட்டினா தொடர்ச்சி அவங்கள பற்றி பேசும்போது ஒரு ஃபேவர் வாங்கியிருக்காரு அப்படிலாம் 1.5 வருஷத்தில் இவ்வளோ சொத்து சேர்த்தாரு எல்லாம் வெளியே வருது. ஆனால் அதுக்காக எஃப்ஐஆர் போடலாம், அதை வந்து ரிமாண்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டு விசாரிக்கலாம், அதுக்கான தண்டனை கூட கொடுங்க. அவதூறு வழக்கு தானே, அவதூறு வழக்கில் சவுக்கு சங்கருடைய அலுவலகத்தை போயிட்டு நீங்கள் வந்து சர்ச்சிங் பண்ணது, அதில் உள்ள ஃபோன்லாம் தூக்கிட்டு போனது, லேப்டாப் தூக்கிட்டு போனது, அதை நான் ஒருபோதும் உடன்படலை. நியாயம் யார் நியாயம்னா நியாயம்தான், தப்பு யார் செஞ்சது தப்பு தான். ஏடிஜிபி அருண் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய வார்த்தைகள் மன்னிக்க முடியாத வார்த்தைகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் மேலே எந்த அலிகேஷனுமே இல்லாத போது அந்த அலிகேஷன் இருந்தால் அந்த அலிகேஷன் தான் பேசணும். நீங்கள் வந்து ஏடிஜிபி அருண் அவர்கள் மீது ஒரு பெண் வந்து புகார் சொல்கிறாங்கன்னா அந்த புகாரை எடுத்து சவுக்கு சங்கர் பேசலாம். ஏன்னா அது ஒரு குரலற்ற குரலாக இருக்குங்க, யாருமே பேசலைங்க, நான் பேசுகிறேங்க அப்படின்னா ஓகே. யாருமே சொல்லலையே, அவருக்கு குற்றச்சாட்டே இல்லையே. நீங்கள் ஒட்டுமொத்தமான எஸ்ஐயும் பேசும்போது அதை நான் கண்டிக்கிறேன். அதை வந்து கட்சி வந்து நேரடியாக எப்படி கண்டிக்கும்? கட்சி வந்து அண்ணன் அது ஒரு அதை அப்படி தான் கடந்து தான் போவாங்க. அது கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு நம்ம அதில் கிடையாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதாவது உங்கள் தனிப்பட்ட சேனல் அப்படிங்கிறத யாருக்கும் மாற்றுக்கிறதுலாம் நீங்கள் வந்து கட்சின்னு ஒரு முக்கியமான முகமாக இருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சமூகத்தில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது உங்கள் கருத்து தான் அது பார்ட்டியோட ஸ்டாண்டும் அப்படிதாங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் பார்வையில் படும் அப்படிங்கிறத அந்த கேள்வி நான் கேட்டேன். இருந்தாலும் சவுக்கு மீதான இந்த விஷயத்தை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கருத்து இல்லை, சில பேர் வந்து பொலிட்டிக்கலாக வந்து டிஎம்கே வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் கருத்துக்களை சொல்கிறாங்க. சில பேர் அப்படிலாம் இல்லைங்க, அவர் பண்ணதுக்கு பண்ணாங்கன்றாங்க. உங்கள் கருத்து என்ன? பண்ணதான் செய்வாங்க. ஏங்க என்னைய பண்ணாது சொல்ல போனால் சவுக்கு சங்கருக்கு பண்ணது இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எனக்கு பண்ணலாம் எக்ஸ்போஸே பண்ணலை. சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. தொடர்ச்சியாக 11 கேஸு, தொடர்ச்சியாக 330 நாள் சிறை, இதே மாதிரி குண்டர் சட்டம் என்ன என்னை வந்து அவமானப்படுத்தலை. சவுக்கு சங்கருக்கு வந்து அங்கங்கே ஆட்கள் நிப்பாட்டி சவுக்கு ஒழிகன்னு சொல்லி கோஷம் போட வச்சாங்க, தொடப்பத்தில் அடித்தாங்க. இப்போ நான் காவலர்களை வந்து மரியாதை, நான் வந்து அரசை எதிர்த்து திமுக எதிர்த்து பேசி போனதுனால எனக்கு வந்து காவல்துறையிலையோ இதுலேயோ எனக்கு இந்த எதிரிகள் இல்லை, அடக்குமுறைகள் இல்லை. சிறைக்குள்ளேயுமே வந்து மரியாதை நடத்துனாங்க. சிறையில் இருந்தக்கூடிய சுகாதார கேட்டில் எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு. நான் அதுதான் சிறையில் இருந்தக்கூடிய சிறை சரியில்லை, சிறைச்சாலையிலுடைய கழிவறைகள் சரியில்லை, அங்கே குடிநீர் சரியில்லை, உணவு சரியில்லை, அதனால் சுகாதார கேடு ஏற்பட்டு உடல்நலக்கோளாறு ஏற்பட்டுச்சு, யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, ஆஸ்மா ப்ராப்ளம் வந்துச்சு, ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் உள்ளுக்குரிய சிறைவாசிகள், சிறை காவலர்கள் எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப மரியாதையாக நடத்தாங்க. ஒரு சில பேர் அதில் முரண்படுவாங்க, நம்ம கருத்தியெல்லாம் முரண்பட்டவங்க நம்மளை வந்து முறைச்சிட்டு போவாங்க. அது யதார்த்தமாக எல்லா இடங்களும் நடக்கிறதான். மற்றபடி ரொம்ப மரியாதை நடத்துனாங்க. ஆனால் இது அப்படியே அவருக்கு ஆப்பரண்டாக நடந்துச்சு. ஏன்னா அவர் எல்லாரையும் சகட்டு மணிக்கு பேசி வச்சுட்டார். சிறை காவலராக அவன் பேசுறது, சிறை அதிகாரியாக அவன் நீ கை வைக்காத இடமே இல்லைங்கிற மாதிரி எல்லாரையும், சூப்பரண்ட் செந்தில்குமாரை பற்றி வாடா போடான்னு பேசி வச்சிருக்காரு, ஏடிஜிபி பற்றி வாடா போடான்னு பேசி வச்சிருக்காரு. எல்லாரையும் பேசினால எல்லா பக்கமும் நாற்புறமும் எதிரிகளுங்கிற மாதிரி 4 பக்கமும் எதிரியை சம்பாதிச்சு வச்சிட்டாரு. இதே மாதிரி தான் நான் ஜெயிலுக்கு போயிருக்கும்போது என்னுடைய அலைபேசி எடுத்து, அந்த அலைபேசிகளை சீமான் அண்ணன் எனக்கு தனிப்பட்ட போட்ட உரையாடல் எடுத்து வெளியே விட்டாங்க. பிரைவசியான ஃபோட்டோஸ்லாம் கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் பண்ணி நம்ம என்ன அண்ணன் தம்பி மாறி திட்டிக்குவோம். நானும் மடிச்சதுன்னு பேசிக்கிறது, இம்மா என்ன கூட பேசிக்கிறது, தம்பி சரவணன் நானும் பேசிக்கிறது, இந்த மாதிரி உரையாடலாம் இருந்துக்க முடிய. அதுவும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த காலகட்டம் 15 நாள் தான் வெளியே இருந்தேன். அந்த 15 நாள் பேசுறது மட்டும் தான் அவங்ககிட்ட மாட்டியிருக்கு. ஏற்கனவே செல்ஃபோன் ஃபுல்லாகவே வந்து இதாகிடுச்சு, ஃபார்மேட் பண்ணியாச்சு, மொத்தமாக ஒன்றும் கிடைக்கல. அதனால் அதே மாதிரி இன்னும் அந்த செல்ஃபோன் வரல. இப்போ அதே கிடைக்கலையா? இப்போ வரைக்கும் வரலங்க, ஸ்டில் நாவும் கிடைக்கல. ஒரு ஐபோன் 13 ப்ரோ, 13 ப்ரோ வந்து 14 ப்ரோ வந்து 15 ப்ரோ வந்துருச்சு. 13 ப்ரோ வாங்கி ஒரு நாள் கூட, ஒரே நாள் நான் டெம்பர் கிளாஸ் ஓடுறதுக்காக வச்சிருந்தேன் கையில். OnePlus தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். அது புது ஐஃபோன் அப்போ தான் வாங்கினேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அது மனைவி வாங்கி கொடுத்தா. அந்த செல்ஃபோனும் ரெண்டையும் வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலமாக தள்ளாங்க, நானும் சரி விட்டுட்டேன். வழக்கறிஞர் கேமரா செல்வா அந்த வழக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சவுக்கு சங்கருடைய செல்ஃபோன்லேருந்து அவர் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு தோழியுடைய புகைப்படத்துக்கு அப்பட்டமான அநாகரிகம். நாளைக்கு நீ உள்ளே போனால் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கல. வேற ஒரு ஆட்சி மாற்றம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ உள்ளே போனால் உங்களுடைய செல்ஃபோனை எடுத்து உங்களுடைய பிரைவசி புகைப்படத்தையோ சேட்டையோ எடுத்து வெளியே போட்டால் எவ்வளவு கேவலம் அது. இந்த கேவலத்தை ஒரு காவல்துறை பண்ணலாமா? நான் வந்து இந்த காவல்துறையை பேசினதை வன்மையாக கண்டிக்கிற இந்த நேரத்தில் காவல்துறை இது போல செய்வதையும் வன்மையாக கண்டிக்கிறேன். தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற நக்கீரனுடைய மூத்த பத்திரிகையாளர் சொல்லி அவருக்கு வந்து வெளியே ஒரு பேர் சொல்கிறாங்க. அவர் விசாரிக்கும் போது அந்த பேர் நான் பொதுவில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை நீங்கள் செய்யலாமா? 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்களாம் இந்த எழுதுறதுக்கு, சவுக்கு சங்கர் எழுதுறதுக்கு. சவுக்கு சங்கர் பணவட்ட பணம் வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ சவுக்கு சங்கர் எழுதுறதுக்கு இவருக்கு 2 லட்சமா. அந்த 2 லட்சத்தை வாங்கிட்டு
தனிப்பட்ட முறையில் அவருடைய ஒரு இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி சட்டம் சொல்லுது. நீங்கள் லீகலான சவுக்கு சங்கருடைய மனைவி புகார் கொடுக்கலாம், இல்லை அந்த பெண் சம்மந்தப்பட்ட குடும்பம் புகார் கொடுக்கலாம். நீங்கள் அவங்க புகைப்படத்தை எடுத்து போட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான இது? சவுக்கு சங்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையோட உதயநிதி ஸ்டாலினை ஒப்பிட்டு பேசியப்போ கூட நான் கண்டித்தேன், தப்பு, அது இங்கே பேசக்கூடாது, நான் கண்டித்தேன். இதையும் நான் கண்டிக்கிறேன். அதே போல் சவுக்கு சங்கர் பேசுறதுக்கு இது எதிர்வினைன்னு சொல்லி அவங்க இது பண்ணலாம். அப்போ நீங்கள் அப்போ அந்த படிக்கு பழி வாங்க நடக்குதை நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன நீங்கள் வந்து விமர்சிக்கவே முடியாத ஆட்சி, நமக்கு வாக்களிக்காதவர்கள் கூட பாராட்டுகிற ஆட்சி. என்ன வாக்களிக்காதவரோட பாராட்டாச்சு? ஒருத்தனை உங்களை பேசினாங்கிறதுக்காக தூக்கி உள்ளே வச்சிங்க, ரைட்டு, ரிமாண்ட் பண்ணிங்க, ரைட்டு, அவனை நீங்கள் வந்து சிறைப்படுத்துங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க, கன்வீட் பண்ணுங்கள், தண்டனை வாங்கி கொடுங்க, 3 வருஷம் ஜெயிலில் போடுங்க. இப்போ பெரம்பலூர் எஸ்பி அவங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஒரு டிஜிபிக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது. அவரை கைது பண்ணுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு வக்கு இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் ராஜேஷ் தாஸுடைய மனைவி புகார் கொடுத்து வீட்டு காவலாளிகளை தாக்கியதாக ஒரு புகார் கொடுத்து அந்த புகார்ல கைது செஞ்சும் கூட ரிமாண்ட் பண்ணல. கேளம்பாக்கம் காவல் நிலையத்தை வச்சு விசாரணை. நீங்க உங்க ஓனரையோ உங்க டிரைவரையோ இல்லை உங்க வீட்டு வேலைக்காரன் அடிச்சா உடனே ரிமாண்டு, சாட்டை துறைமுருகன் அடிச்சா ரிமாண்டு, சீமான வீட்டில் சண்டைனா ரிமாண்டு, இடுமோன கார்த்திக் அடிச்சா ரிமாண்டு, பாக்கியராஜன் அடிச்சா ரிமாண்டு. ஆனா டிஜிபின்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? பூஸ்ட் கொடுத்தா ஐயா, ஹார்லிக்ஸா பூஸ்ட், சுகர் இருக்கா, சுகர் இல்லாமலாங்க ஐயா அப்படின்னு பொதுவாக பொத்துனாப்பில் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம். பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு வந்த ஒருத்தனை கைது பண்ண உங்களுக்கு வக்கு இல்லை. இதே அன்பழகனுடைய கூட்டத்தில் 2 பெண் காவலில் இடுப்பு பிடிச்சி கிள்றான் 2 பேர். அவனை உள்ளத்துக்கு போடுறாங்க, 3 நாளில் பெயிலில் வெளி வர்றான். இங்கே சேலம் திருமணகிரியில் ஒருத்தன் திரௌபதி கோயிலில் போன ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பியை வந்து அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறான். பிசிஆர் ஆக்ட் பாயிருது. இந்தியாவிலே பிசிஆர் ஆக்டில் உள்ளே போய் 3 நாளில் பெயிலில் வந்தவன் சேலம் திருமணகிரியுடைய ஒரு திமுக ஒன்றிய செயலர் மாணிக்கராஜ். அப்போ உங்களுடைய கட்சிக்குனா ஒரு சட்டம், மற்றவனுக்குனா ஒரு சட்டமா? அந்த கேள்வி பிறகுதுல. அதனால என்னுடைய நிலைப்பாடு என்பது சவுக்கு சங்கருடைய விடயத்தை அவர் பேசியது தவறு, அவர் மீது குண்டஸ் போட்டதும் தவறு. வலதுமான கேள்வி ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.